ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய யூனியன் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 500 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. தமிழ் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 15,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 17th செப்டம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 17th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேகன்சி வந்து பாருங்கள் ஒரு ஸ்டேட் வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 500 வேகன்சி வந்திருக்கு. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எங்கே இருக்கோ அங்கே தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸோ தனியாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது கேரளா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்லேயே வந்து பார்த்தோன்னா வேகன்சி வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா 55 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக வந்து 500 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் உங்களுக்கு 20, அதிகபட்சமாக 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. 1 இயர் இதுக்கான டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும். ஸ்டைஃபன் வந்து பாருங்கள் 15,000 உங்களுக்கு பர் மந்த்துக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள் இங்கே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து ஸோ 100 கொஷின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 60 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் வந்து கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எழுத படிக்க பேச வந்து பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ரெண்டிஸ்ஷிப்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இங்கே 1 by 1 இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பற்றில இன்னொரு வெப்சைட் லிங்க் அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 லிங்க்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹெல்ப்லைனுக்கான ஃபெசிலிட்டியுமே இங்கே வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் 800 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணுவீங்க. அதே ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து 600 ப்ளஸ் ஜிஎஸ்டி, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 600 இருக்கும். அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கான இன்டிமேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இமெயில் மூலிமா உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்லேயும் பிரேக்கப் பண்ணி இங்கே வந்து பாருங்கள் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ அதாவது பார்த்தோன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், ஸோ திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், ஸோ திருப்பூர், சென்னை, காஞ்சிபுரம் இந்த மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் லொக்கேஷன் வைஸ் உங்களுக்கு ஜாப் வந்து எங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.